எழுந்து இதெல்லாம் ஆன உடனே வசிஷ்டாதிகள்லாம் வந்து மாத்திருவர்க்கங்கள்லாம் வந்து சர்வ சைன்யம் வந்த பிறகு பரதன் போய் பிரபுடைய காலில் போய் விழுந்தானாம். என்ன சொன்னான்? ஸ்திரியானியுக்த கைகையா மகமாத்ரா பரந்தபா சகார சுமஹத்பாபம் இதமாத்மயசோஹரம் சராஜ்ய பலமப்ராப்ய விதவா சோககர்ஷிதா பதிஷ்யதி மகாகோரே நிதயே ஜனனீ மம தஸ்ய மே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி. அப்ப பரதன் சுவாமி போய் பிரார்த்திச்சாலாம். ஒரு ஸ்திரீ பேச்ச கேட்டு, எங்க அம்மாவான கைகை பேச்ச கேட்டு ராஜா நல்ல கீர்த்தி அடைஞ்சவர் அந்நியாயமாய் தன் கீர்த்தியும் உயிரையும் வீணா அடிச்சுட்டார். எங்க அம்மாவும் ராஜ்ய பலத்தை அடையாமல் விதவையாக ஆனாள். அவள் நரகத்திலையும் போய் விழ போறாள். அம்மா சாராஜ்ய பலமப்ராப்ய விதவா சோககர்ஷிதா பதிஷ்யதி மகாகோரே நிரயே ஜனனீ மம. நரகத்துல விழ போறாள் எங்க அம்மா. எங்க அம்மா பேச்சால அப்பா இப்படியானாள். சகார சுமஹத் பாபம். ஒரு ஸ்திரீ தூண்டி அப்பா பண்ணின பாபம் சின்ன பாபம் இல்ல, பாபம் மகத் பாபம் சுமஹத் பாபம் சகார சுமஹத் பாபம். அந்த சுமஹத் பாபம் என்ன பண்ணி தெரியுமா அப்பாவே? அவருடைய ஆத்மாவையும் கீர்த்தியும் ரெண்டையும் சாப்பிட்டு போயிடுது. அவர் உயிரும் போயிடுது, கீர்த்தியும் போயிடுது. எங்க அம்மாவும் நரகத்துல போய் விட போறாள். நான் அந்த பாபத்துல சம்பந்தப்படாதவன். நான் தாசன். அனுகிரகம் பண்ணணும், பிரசாதம் பண்ணணும், அயோத்திக்கு வரணும்னு கெஞ்சினான் பரதன்.